வந்து கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சுல, சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. அதனால் நான் ரொம்ப நேரம் பேச போகல. ஏன்னா நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பொறுமையாக வீட்டுக்கு போகலாம். நான் திரும்பி 4 மணிக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ இல்லையோ, நான் சீக்கிரமாக இங்கேருந்து போனால் தான் அந்த சர்வீஸ் நான் எடுக்க முடியும். ஸோ அதனால் ரொம்ப ஷார்ட்டாக உங்களோட கூட காரியங்களை சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். என் டைமரை நான் ஆன் பண்ணிட்டேன். கரெக்டாக 30 நிமிஷத்தில் நான் என் செய்தியை முடிச்சிடுறேன். ஒரு சின்ன ஒரு கதையோடு கூட என்னுடைய செய்தியை நான் துவங்க விரும்புகின்றேன். இதே மாதிரி ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு கணவனும் மனைவியும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். வேகமாக அன்றைக்கி காலையில் லேட்டாக ஏஞ்சிடுறாங்க. மனைவி என்ன பண்ணுறாங்க, போய் சீக்கிரமாக எல்லாம் ரெடி பண்ணி டிஃபன் எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு, சரி காஃபி போட்டு சுட சுட கணவனை எழுப்பி அவரை சர்ச்சுக்கு ரெடி பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு காஃபி கப்போடு போய் பெட்டில் போய் அவரை பார்க்குறாங்க. நல்லா படுத்துட்டு இருந்தாராம். அந்த காஃபியை கொடுத்துட்டு, சீக்கிரம் குடிங்க, டைம் ஆகிடுச்சு, இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னாங்க. யூஸ்வலாக நிறைய வீட்டில் நடக்கிறது தான் இல்லை நிறைய பேர் நீங்கள் சிரிக்கிறீங்க. அது எல்லார் வீட்டிலுமே ஒரு இயல்பான ஒரு காரியம்தான். சரின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா காஃபியை கொடுத்துட்டு அவங்க பாட்டுட்டு மற்ற வேலை பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்க, புடவை கட்டிகிட்டு இருக்காங்க. சடனாக திரும்பி பார்த்தா காஃபியை குடிச்சிட்டு அந்த மனுஷன் திருப்பி பெட்டில் படுத்துக்கிட்டே இருந்தாராம். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஒரு வேறு ஏதோ லீவ் நாள் நினச்சிட்டாரா, நீங்கள் சண்டே வச்சே கோயிலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க டைம் ஆகிட்டே போகுது, நீங்கள் தான் வண்டி வர ஓட்டணும், சீக்கிரமாக நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்னு. அதுக்கு இல்லை, எனக்கு இன்னும் இன்றைக்கி சர்ச்சுக்கு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டோன்னே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன இப்படியுமே நம்ம கணவர் அப்படி சொல்ல மாட்டார், இன்றைக்கி சர்ச்சுக்கு வரலன்னு சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு, ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு வரலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னார், என்கிட்ட 3 காரணம் இருக்குது நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரலன்றதுக்கு அப்படின்னாங்களாம். என்னென்னா, முதல்ல நம்முடைய சபை ஆவிக்குரிய ரீதியாக ரொம்ப ஒரு அனல் இல்லாமல் ரொம்ப குளிர்ந்த சபையாக இருக்குது. இட் இஸ் வெரி கோல்டு த காங்கிரிகேஷன் அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மா அமைதியாக கேட்டாங்களாம். ரெண்டாவது அவர் சொன்னாராம், என் சர்ச்சில் யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேன், நோ ஒன் லைக்ஸ் மீ இந்த சர்ச் அப்படின்னு சொன்னாராம். மூணாவது அவர் சொன்ன காரியம், எனக்கு என்னவோ இன்றைக்கி சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி எனக்கு தோணலை, அதனால் நான் வரல அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மா கொஞ்சம் நல்ல விவரமானவங்க. உடனே அந்த அம்மா அந்த கணவர்கிட்ட சொன்னாங்களா, நீங்கள் இல்லை கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்து தான் ஆகணும், நீங்கள் 3 காரணம் ஏன் வர வேண்டான்னு சொன்னீங்க, நீங்கள் ஏன் வரணும்னு 3 காரணத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம். முதல் காரியம், நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம சபை குளிர்ந்து போன சபை இல்லை, நல்ல ஆவிக்குரிய ரீதியாக நல்ல அனலுள்ள ஒரு சபை தான். ரெண்டாவது, இந்த திருச்சபையில் நிறைய பேர் உங்களை விரும்புகிறவங்கள உங்களை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னாங்களாம். சொல்லிவிட்டு மூணாவது ஒரு காரியம் சொன்னாங்க, தான் ரொம்ப முக்கியமான காரியம். அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் தான் அந்த சபையோட போதகராக இருக்கீங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக யார் வந்தாலும் வரலனாலும் நீங்கள் அந்த சபைக்கு வரணும், அதனால் சீக்கிரம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கி இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாருமே அப்படி ஒரு கம்பல்ஷனில் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே மகிழ்ச்சியோடு கூட பாவதான் சபை மக்களும் சரி, நிகடி சபை மக்களும் சரி, இல்லை வேறு திருச்சபையிலேருந்து நீங்கள் வந்ததாலும் சரி, இந்த ஒரு கொண்டாட்டத்தில் நம்ம பங்கு பெற்று ஆண்டோடைய நாமத்தை மைமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு கூட நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நான் ஆழமாக நம்பி ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். நாம் சுவிசேஷ பாடமாக வாசிக்கிட்ட வேத பகுதி வேதாகமத்தில் நீங்கள் திருப்பி வைத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 13லிருந்து 20 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். மேத்யூ 16 verse 13 to 20. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. அந்த சபை அந்த ஹிஸ்ட்ரி வாசிக்க கேட்டோம்ல. ஸோ அதில் அந்த ஃபஸ்ட்டு அந்த சபை நாள்லையுமே செல்வின் ஐயா அப்போது போதகராக இருந்தாங்க, இப்போ அவங்க பிஷப்பாக இருக்காங்க. ஸோ அவங்களுமே ஐ திங்க் இதிலிருந்து அவங்க பிரசங்கம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சபையை குறித்து பிரசங்கித்தாங்க அப்படின்னு இருக்கனால ஐ ஹோப் இந்த பேசேஜில் தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கும் நான் அந்த பகுதியிலேருந்து ஒரு வசனத்தை பேஸ் பண்ணி நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். இந்த பகுதி வேதாகமத்தில் ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி, ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய சீடர்களை ஒரு இடத்துக்கு அவர் கொண்டு போகிறார். அது எந்த இடம்னா 13ஆம் வசனத்தில் கொடுத்துருக்கு பாருங்கள். பிலிப்பு செசரியா அந்த பகுதிக்கு அவர்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார். அந்த இடம் எதற்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறஜாதி மக்கள் அதிகமாய் வாழ்ந்த பகுதி
அந்த செசரியா பிலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அந்த விக்கிரக கோட்டை வந்து நிறைந்து இருந்துச்சு. அந்த பால் வர்ஷிப் ஆகட்டும், இல்லை பெரிய டெம்பிள் எல்லாம் அங்கே இருந்ததுன்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. ஸோ அந்த எல்லாத்துக்குமே அந்த தீய சக்திகளுக்கு ஒரு தலைமையகமாக, ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக விளங்கியது தான் அந்த பிலிப்பு செசரியா அப்படின்ற அந்த ஒரு பகுதி. எருசலேமுக்கும் இந்த பிலிப்பு செசரியாவுக்கும் 120 மைல்கள் வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது. ஸோ இந்த இடத்துல வச்சு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருனா, ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த உலகிற்கு அவர் எடுத்துரைப்பதை நம்ம பார்க்கலாம். அதை இன்னும் நான் அழகாக நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, எதிரியை வந்து அவனுடைய இடத்திலேயே வைத்து திட்டமிட்டு வீழ்த்துவதற்கான முன்னெடுப்புகளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் செய்திருக்கின்றார். ஜீசஸ் took the initiative to plan and defeat the enemy in his own territory. அது நிறைய பேர் அதை விரும்ப மாட்டாங்க. எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒதுங்கி போக தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த சிங்கத்தினுடைய குகையிலேயே அந்த எதிரியை வந்து வீழ்த்துவதற்கான அந்த பெரிய ஒரு திட்டத்தை நம்முடைய ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு திட்டம் தீட்டி இருக்கின்றார். 2000 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவர் கூறி அவர் சென்று. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டிலுமே இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரு பொருத்தமான வார்த்தைகளாக அது இருப்பதை நம்ம எல்லாருமே நம்ம ஒப்புக்கொள்ள முடியும். அதில் இருக்கிற 18ஆம் வசனத்தை மையமாக வைத்து நம்ம இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். Matthew 16:18 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பின்னாடி நிறைய பேர் சொல்லவே இல்லையே. பின்னாடி இருக்கவங்க மட்டும் சொல்லுங்கள். செகண்ட் ஹாஃப் மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஓகே. முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாஃபு. ஓகே. ஸ்டில் ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க நல்லா சொல்கிறாங்களா? ஓகே ஓகே. ஆங்கிலத்தில் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் உண்டு. நம்ம திருச்சபையில் நிறைய ஆசிரியர்கள் இருக்கீங்க. கடிக்கு திருச்சபையிலுமே நிறைய டீச்சர்ஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் நல்லா தெரியும். ஈவன் நம்ம எல்லாருமே அதெல்லாம் படித்து தான் இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்குறோம்ல. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றத வந்து ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வந்து சேர்ப்பாங்க. சஃபிக்ஸ் அப்படின்றத வந்து ஒரு வார்த்தைக்கு பின்னாடி சேர்ப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை ஒரு அர்த்தத்தை வந்து மாற்றுகின்ற விதமாக ஆங்கிலத்தில் இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து இடம்பெறுவதை வந்து நம்ம வந்து அறிந்திருக்கிறோம். சில எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ரிஃபிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பின்னு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அன் அப்படின்ற யூஎன் போட்டிங்கன்னா அன்ஹாப்பி, சந்தோஷமின்மையை குறிக்கும். ரியாக்ஷனுக்கு முன்னாடி ஓவர் போட்டிங்கன்னா ஓவர் ரியாக்ஷன், இல்லைன்னா டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி அண்டர் போட்டிங்கன்னா அண்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லலாம். சஃபிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே போல் ஒரு வார்த்தைக்கு பின்னாடி சில எழுத்துக்களை நீங்கள் சேர்க்கும் பொழுது அதோடைய அர்த்தம் மாறும். டீச்சர், அதுக்கு வெறும் டீச்சரோட கூட இஆரை சேர்த்திங்கன்னா டீச்சர் அப்படின்னு சொல்லி மாறும். ஆர்ட்டோட கூட ஐஎஸ்டி சேர்ந்திங்கன்னா ஆர்டிஸ்ட்னு சொல்லி மாறும். ஃப்ரெண்டு பின்னாடி ஷிப்பு சேர்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை வந்து அந்த சஃபிக்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன் பாஸ்டர் நீங்கள் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எதுக்கு நான் அதை வந்து நான் சொல்ல வரேன்னா, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்த தான் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். அந்த சஃபிக்ஸில் எல்ஓஜிஒய்ன்னு இருக்குல்ல, நீங்கள் வீட்டில் போய்ட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். அந்த எல்ஓஜிஒயை வைத்து நிறைய வார்த்தைகள் இருப்பதை வந்து உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்கிறேன், சில வார்த்தைகளை நான் குறிச்சிருக்கிறேன். ஆர்கியாலஜி, அஸ்ட்ராலஜி, பயாலஜி, குரோனாலஜி, கிளைமட்டாலஜி, ஈகாலஜி, ஜீனியாலஜி, பேத்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்தில் இருப்பதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். நம்ம எல்லாருமே இந்த பைபிளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த பைபிள்லேயும் இந்த சஃபிக்ஸ், அந்த லாஜி அப்படின்ற சஃபிக்ஸை வைத்த வார்த்தைகள் இருக்குன்னா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜின்னு இருக்குது, பிப்ளியாலஜி இருக்குது, கிறிஸ்டாலஜி இருக்குது, எஸ்கட்டாலஜி இருக்குது, தியாலஜி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த வார்த்தைகள். லாஜினா பொதுவாக ஒரு ஸ்டடின்னு சொல்லி சொல்லுவாங்க. தியோன்னு எடுத்திங்கன்னா கடவுள், லாஜினா அதை குறித்த படிப்பு, கடவுளை குறித்து படிப்பது தான் தியாலஜி. ஸோ அதே போல் இப்படி நிறைய கிறிஸ்டியானிட்டி அந்த இதிலே நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த 18ஆம் வசனம் ஒரு புதிய வார்த்தையை நமக்கு அது வந்து சொல்லி கொடுக்கின்றது. ஒரு சஃபிக்ஸில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் சர்ச் அப்படின்ற ஒரு வார்த்தை தெரியும்.
ஆனால் சர்ச்சாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அந்த வார்த்தையை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், அதை நம்ம உபயோகித்திருக்க மாட்டோம். ஆனால் இந்த வசனம், இந்த சர்ச்சாலஜி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அந்த வசனத்துக்கு அது வந்து கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். சர்ச்சாலஜினா திருச்சபையை குறித்த படிப்பு, இல்லைனா திருச்சபையை குறித்த ஒரு ஆய்வை அது குறிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. வேதாகமத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆனால் இந்த சபை அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, சர்ச் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, பைபிளில் முதல் முறையாக இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தான் வந்திருப்பதை நீங்கள் வந்து கவனிக்க முடியும். அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலேருந்து நீங்கள் வாசிக்க நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் திருச்சபை என்ற வார்த்தை வந்து வேதாகத்தில் கிடையாது. இந்த இடத்துல தான் முதல் முறையாக நீங்கள் அதை வாசிக்க முடியும். இன்னும் ஒரு காரியம் நான் உங்களை கவனத்தில் நான் கொள்ள விரும்புகின்ற ஒரு காரியம் என்னென்னா, இந்த திருச்சபை அப்படின்ற அந்த வார்த்தையை யார் பயன்படுத்தி இருக்கிறா? அந்த பகுதியில் யார் அதை யாருக்கு சொல்கிறா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் திருச்சபை, சபை அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் உபயோகித்திருக்கிறார் என்பதை நம்முடைய கவனத்தில் நாம் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கி ஐ ஹவ் என்டைட்டில்டு மை சர்மன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் அண்ட் த அன்ஷேக்கபிள் சர்ச், கிறிஸ்துவும் அசைக்க முடியாத திருச்சபையும். கிறிஸ்துவும் அசைக்க முடியாத திருச்சபையும். சொல்லுங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவும் அசைக்க முடியாத திருச்சபையும், கிரைஸ்ட் அண்ட் த அன்ஷேக்கபிள் சர்ச். இந்த அடிப்படையில் அந்த 18ஆம் வசனத்தை நான் 3 பிரிவாய் பிரித்து நான் காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஸோ முதலாவது காரியம், அந்த 18ஆம் வசனத்துடைய முதல் பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், மேலும் நான் உனக்கு சொல்லுகின்றேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் அங்கே இடம்பெறுவதை நீங்கள் பார்க்க முடியும். நான் சொல்ல விரும்புகிற முதலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் எஸ்டாப்ளிஷ் த சர்ச் வித் இம்பர்ஃபெக்ட் பீப்புள். கிறிஸ்து திருச்சபையை குறைபாடுள்ள மனிதர்களை கொண்டு ஸ்தாபிக்கின்றார். கிறிஸ்து திருச்சபையை குறைபாடுள்ள மனிதர்களை கொண்டு அவர் ஸ்தாபிக்கின்றார். கிரைஸ்ட் எஸ்டாப்ளிஷஸ் த சர்ச் வித் இம்பர்ஃபெக்ட் பீப்புள். இங்கே உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாருமே பர்ஃபெக்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. we were many ways நம்ம எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் ஆனவங்க. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு? திருச்சபையை உங்களை கொண்டும் என்னை கொண்டும் தான் அவர் ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த பகுதியை நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஆங்கிலத்தில் சர்ச் அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தையை நம்ம உபயோகிக்கிறோம்ல, தமிழில் சபை நம்ம சொல்கிறோம். இதோடைய கிரேக்க வார்த்தை சர்ச்சுக்கு என்ன சொல்லுதுன்னா, எக்லீஷியா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த எக்லீஷியா அப்படின்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் எ கால்ட் அவுட் அசம்பிளி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. ஒரு என்னென்னா, ஒரு 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 தெரிந்தெடுக்கப்பட்ட இல்லைன்னா அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் அந்த திருச்சபை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து நமக்கு வந்து சொல்லுகின்றது. அநேக நேரங்களில் திருச்சபை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டடங்களில் தான் நம்ம நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? திருச்சபை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க, கோபுரம் ரொம்ப அழகாக இருக்குது, லைட்டிங் அழகாக பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் நல்லா இருக்குது, பெல்லு வந்து அந்த டவர் வந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் அந்த கட்டடத்துக்கு தான் நம்ம என்ன நினைக்கிறோம்? திருச்சபை அப்படி என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல இந்த வசனத்தில் குறிப்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, கல்லினாலோ மரங்களினாலோ கட்டப்பட்ட கட்டிடங்கள் அல்ல, கிறிஸ்துவின் சரீரமாய் விளங்கி கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் தான் அவருடைய திருச்சபை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய ஆண்டவர் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்வதை நம்ம பார்க்க முடிகின்றது. நீங்களும் நானும் சேர்ந்தது தான் சபை, இல்லை என்றால் திருச்சபை. ஒருவேளை திருச்சபையில் எல்லாமே இருந்துட்டு அதில் மக்கள் இல்லைன்னு வைங்களேன், அது வந்து வெறும் ஒரு பில்டிங்காக தான் இருக்குமே தவிர்த்து அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் யாருக்கும் இருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த திருச்சபைக்குள்ளே மனிதர்கள் இருக்கும் பொழுது, மக்கள் அதில் வந்து கூடும் பொழுது, அந்த இடத்துல அது ஒரு திருச்சபையாக அது விளங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு ரகசியம், ஒரு பெரிய ஒரு திட்டம், அதை வந்து எப்படி செய்வேன்னு சொல்லி சொல்கிறாருன்னா, ஒரு ரொம்ப பலவீனமானவர்கள், ஒரு ஏழையார் வாழ்ந்தவர்கள், ரொம்ப ஒரு குறைபாடுள்ள ஒரு மனிதர்களை வைத்து தான் இந்த பிரம்மாண்டமான ஒரு திருச்சபையை இந்த பூ உலகிலே நான் கட்டி எழுப்பேன் என்று இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வதை வந்து நம்ம வந்து பார்க்க முடிகின்றது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இதுதான், இந்த வசனம் தான். இன்றைக்கி சர்ச் அப்படின்னா
ரொம்ப படித்தவங்க, பணக்காரங்க, சமூகத்தில் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருப்பவங்க, அழகு நிறைந்தவர்கள், இல்லைனா வந்து பல என்ன சொல்கிறது தாளந்து படைத்தவர்களுக்கு மாத்திரம்தான் திருச்சபை கிடையாது, எல்லாருக்குமானது திருச்சபை என்பதை கடவுள் இந்த இடத்துல அவர் வலியுறுத்துவதை நம்ம பார்க்க முடிகின்றது. இந்த இடத்துல சீமோன் பேதுருவின் இடத்துல இந்த வசனத்தை அவர் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வசனத்தை அவர் இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு 18ஆம் வசனத்தில். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனுடைய பெயரை அந்த இடத்துல ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். நீ பேதுருவாயிருக்கின்றாய், அண்ட் ஐ டெல் யூ தட் யூ ஆர் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரம ராஜ்யத்தின் அந்த மறைபொருளை அந்த இடத்துல ஆண்டவர் சொல்வதை நம்ம பார்க்கலாம். இந்த சீமோன் பேதுருவை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நிறைய செய்திகள் கேட்டிருப்போம். இவரை பற்றின ஒரு பயோடேட்டா சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம்? படிப்பறிவு இல்லாதவர்னு நம்ம சொல்லுவோம். என்ன வேலை பண்ணார்? ஒரு மீன் பிடிக்கிற ஒரு வேலையை அவர் செய்து கொண்டு இருந்தார். ரொம்ப சின்ன பையனாக இருந்தாரா? ரொம்ப வயசான ஒரு போல்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு வயதான ஒரு மனிதராக அவர் காணப்பட்டார். ரொம்ப சாதுவான மனுஷர் அவர் சீமோன் பேதுரு. அந்த முன்கோபம் சொல்லுவாங்களே, அந்த மூக்கு வேர்க்குன்னு சொல்லுவாங்களே, டக்குன்னு உடனே ரியாக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு முன்கோபியாக இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கின்றார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பேதுருவை வைத்து தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன்னை கொண்டு தான் நான் என்ன பண்ணுவேன்? இந்த திருச்சபையை நான் ஸ்தாபிப்பேன். இந்த திருச்சபையை கட்டுவதற்கு நீ ஒரு முக்கியமான ஒரு நபராக இருப்பாய் என்று கடவுள் அன்னைக்கு பேதுருவுக்கும் சரி, அவங்க கூட நின்ன மற்ற சீடர்களுக்கும் சரி, அவர்களை பார்த்து சொல்வதை வந்து நம்ம பார்க்க முடிகின்றது. எனக்கு அன்பானவர்களே, கடவுளுடைய அணுகுமுறையும் சரி, இல்லைன்னா இந்த உலகத்தினுடைய அணுகுமுறையும் சரி, ரொம்ப வித்தியாசமானதை நம்ம பார்க்க முடிகின்றது. the approach of this world and the approach of our God is entirely different. இன்றைக்கி உலகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திறமைசாலிகளை தான் அவங்க தேடுவாங்க. அந்த துறையில் அனுபவம் மிக்கவங்களை தான் அந்த பொறுப்புகளை அவங்க கையில் கொடுப்பாங்க. ஆனால் கடவுள் அப்படி செய்கிறவர் கிடையாது, அப்படியே உல்டாவாக காரியங்களை செய்கின்றவர். இதை வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுமே தன்னுடைய நிருபங்களில் அதை வழிமுடிவதை நம்ம பார்க்க முடியும். சில வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 29 வசனங்கள். 1 Corinthians chapter 1 verse 27 to 29. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உலகம் எப்படிப்பட்ட மனிதர்களை வந்து தேடுமோ அந்த மனிதர்களுக்கு எதிரானவர் தான் கடவுள் என்ன பண்ணுறாரு? தனக்குன்னு சொல்லிட்டு அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்பதை இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்வதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனத்துலேயும் பவுல் சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 2 Corinthians chapter 4 verse 7, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாய் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கின்றோம். But we have this treasure in jars of clay to show that all surpassing power is from God and not from us. எனக்கு அன்பானவர்களே, சாதாரணமான உங்களையும் என்னையும் கொண்டுதான் கடவுள் என்ன பண்ணுறாரு? திருச்சபையை ஸ்தாபிக்கின்ற அந்த காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஏன் கடவுள் அப்படிப்பட்ட ஒரு வீக் பீப்புளை, ரொம்ப ஆர்டினரி பீப்புளை அவர் வந்து தெரிந்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வாசிக்க கேட்டாலும் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பவுல் தெளிவாக சொல்கிறாரு, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஒருவேளை மனுஷன் என்ன நினைக்கலாம், பெரிய ஆட்களை கூப்பிட்டு பண்ண வச்சா இது என்னால் தான் ஆச்சு, நான் தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர் பிரஸ்தாபத்தை வந்து அவங்க வந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதற்காக கடவுள் என்ன பண்ணுறாரு? சாதாரணமானவர்களை வைத்து அவர் பிரம்மாண்டமான ஒரு காரியங்களை அவர் செய்வதை வந்து நம்ம பார்க்க முடியும். இது மதியம் டைம் கொஞ்சம் சாப்பிட்ற நேரம் வந்துச்சு, எல்லோரும் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் அன்ரெஸ்ட் ஆகிறத நான் பார்க்குறேன். ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நான் செய்ய விரும்புகிறேன். நம்ம எல்லோரும் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்களா? உங்கள் முன்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா பாருங்கள், பார்ப்போம். ஓகே, மேபி ஃப்ரண்ட் ரோவில் இருக்கோம், நீங்கள் எங்கே பார்ப்பீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரோவும் உங்களுக்கு முன்னாடி யார் இருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு
நீங்கள் சாப்பிட்ற கை இருக்குல்ல, அந்த உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க கொஞ்சம் இந்த உங்கள் பக்கத்தில் மாத்திரம் இல்லை, அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சில் அப்படியே கொஞ்சம் எட்டி பாருங்களேன், யாரெல்லாம் இருக்காங்க பாருங்களேன். ஓகே, அதே மாதிரி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, கொஞ்சம் அப்படி தலை திருப்பி பின்னாடி யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். நெகட்டிவில் நான் பார்த்தேன், வரேன்னு சொன்னாங்களே, ஆனால் காணுமே அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் யோசிக்கலாம்ல. ஓகே, எல்லோரும் பார்த்தீங்களா? முன்னாடி இருக்கிறவங்களும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இல்லை கண்பானவர்களே, இங்கே உட்காந்துருக்காங்களே, ஸோ இவர்களை கொண்டு தான் கடவுள் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய திருச்சபையை அவர் ஸ்தாபிக்க அவர் திட்டம் கொண்டிருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை, பேதுருவை, அவருடைய சீடர்களை கடவுளால் பயன்படுத்த முடியும்னு சொன்னால், உங்களையும் என்னையும் என்ன பண்ண முடியும்? அவரால் பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச உறுதியோடு கூட நம் செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். இதை யாரெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, அவங்க மட்டும் ஒரு அலையில சொல்கிறீங்களா? அல்லேலூயா! கடவுள் பெரிய காரியங்களை இந்த பாவ்தான் சபையில் அவர் செய்ய போகின்றார். இந்த திருச்சபையை ஸ்தாபிப்பதற்காக அவர் குறைபாடுள்ள மனிதர்களை அவர் தெரிந்தெடுத்து அந்த பணிகளை அவருடைய கரங்களை அவர் தருகின்றார். ரெண்டாவதாக, அந்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துடைய அடுத்த பகுதி நமக்கு எதை சொல்லி கொடுக்கிறது என்றால், கிரைஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் அண்ட் பில்டர் ஆஃப் த சர்ச். கிறிஸ்து திருச்சபையின் அஸ்திபாரமாகவும் அதனை கட்டி எழுப்புகின்றவராகவும் திகழ்கின்றார். கிறிஸ்து திருச்சபையின் அஸ்திபாரமாகவும் அதனை கட்டி எழுப்புகின்றவராகவும் அவர் திகழ்கின்றார். அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அண்ட் ஆன் திஸ் ராக் ஐ வில் பில்ட் மை சர்ச். இந்த செகண்ட் பார்ட் இருக்குல்ல, இந்த 18ஆம் வசனத்தில், இதில் ஒரு 2 ஆழமான பேருண்மைகள் அதில் இடம்பெற்றிருக்கு, அதில் மறைந்திருக்கிறது. அதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றேன். 2 great truths were hidden in this second part of this verse. முதலாவது ட்ரூத், அந்த பேருண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் பில்டிங் த சர்ச். இயேசு கிறிஸ்துவே திருச்சபையை கட்டுகின்றார். சொல்லுங்க பார்க்கலாம், திருச்சபையை யார் கட்டுறா? இயேசு கிறிஸ்து தான் திருச்சபையை கட்டுகின்றவராக இருக்கிறார். அதை தான் அந்த வசனம் நமக்கு மறைமுகமாக சொல்லுகின்றது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டு, திருச்சபையினுடைய மூளை கல்லாக நம்முடைய கிறிஸ்துவானவர் அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். கிரைஸ்ட் ரிமைன்ஸ் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் அவர் சர்ச். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் இஸ் த டிவைன் ஃபவுண்டேஷன். ஒரு தெய்வீக ஒரு அடித்தளமாக அவர் திருச்சபைக்கு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு காரியத்தை நீங்கள் கவனிப்பீங்கன்னு சொன்னால், சபையை கட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆண்டவர் சொல்லலை, இல்லைன்னா சபையை கட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை. மாறாக அவர் என்ன சொல்கிறாரு? சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆங்கிலத்தில் அந்த 3 டென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, என்னெல்லாம் டென்ஸ் சொல்லுங்கள்? எல்லாம் கும்பலில் சொல்லிட்டீங்க, யாரோ ஒருத்தர் நல்லா பொறுமையாக சொல்லுங்களேன். ஓகே, அப்போ இது எந்த டென்ஸில் இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு? ஃப்யூச்சர் டென்ஸ், அந்த எதிர்காலத்தை மையமாக வைத்து தான் இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த சொன்ன அந்த கடவுள் திருச்சபைகளை உலகமெங்கும் அவர் கட்டி எழுப்புகின்ற அந்த திருப்பணியை அவர் பிரம்மாண்டமாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ இவங்களை வச்சு தான் நான் பண்ணுவேன், அவங்கள வச்சு தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. அவர் யாரை கொண்டு வேண்டுமானாலும் அவர் திருச்சபையை அவரால் உருவாக்க முடியும். பவுல் அதையும் தன்னுடைய வசனத்தில் அவர் சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 Corinthians chapter 3 verse 6, நான் நாட்டினேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். I planted the seed, Apollos watered it, but God made it grow. எனக்கு அன்பானவர்களே, யாரை கொண்டு வேண்டுமானாலும் கடவுள் என்ன பண்ண முடியும்? திருச்சபையை அவரால் கட்டி எழுப்ப முடியும். ஏனென்றால் திருச்சபையை கட்டுகின்றவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்தில் இருக்கிற 2வது உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, the second truth, church belongs to Jesus Christ. திருச்சபை இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், திருச்சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டுறாருன்னு சொல்லி. 2வது நான் சொல்லுகின்ற காரியம், திருச்சபை இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது.
த சர்ச் பிலாங்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தான் இந்த திருச்சபையினுடைய ஓனர், இல்லைன்னா சோல் ப்ரொப்ரேட்டர்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த ஸ்தானத்தில் அவர் இருப்பதை நம்ம பார்க்க முடிகின்றது. ஆனால் நிறைய நேரங்களில் இந்த உண்மையை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப கன்வீனியண்ட்டாக நம்ம மறந்து போய் விடுகின்றோம். நான் தான் எல்லாமே, நான் தான் இதுக்கு எல்லாம் அஸ்திபாரம் போட்டேன், நான் தான் ஆட்களை கூட்டினேன், நான் தான் இவ்வளோ முயற்சி பண்ணேன், நான் தான் இவ்வளோ பணம் கொடுத்தேன், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை இந்த திருச்சபை உருவாக்கத்திற்கு முக்கியமானவர்கள், நான் என்னுடைய அந்த உழைப்புனால தான், என்னுடைய பிரயாசத்தினால தான் இந்த திருச்சபை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கின்றோம். ஆனால் அப்படி கிடையாது. வி நீட் டு கரெக்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்படி என்றால் த சர்ச் பிலாங்ஸ் டு அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அது எந்த இண்டிவிஜுவலுக்குமே அது சொந்தம் கிடையாது, அது கடவுளுக்கு சொந்தமானது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த உணர்வோடு கூட திருச்சபையில் நாம் காரியங்களை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த திருச்சபை எப்படி தனக்கு சொந்தமானதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னா, தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்து இந்த திருச்சபையை அவர் தனக்கென்று அவர் சொந்தமாக்கினதை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடிகின்றதில்ல. அந்த ஒரு உரிமையில் தான் கடவுள் சொல்கிறாரு, த சர்ச் நாட் பிலாங்ஸ் டு யூ அண்ட் மீ, இட் பிலாங்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இங்கே சொல்லுகின்றார். கண்பானவர்களே, 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஒருவேளை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், பட் ஐ வாண்ட் டு சே திஸ் திங்ஸ். சர்ச் இஸ் நாட் அன் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ். திருச்சபை ஏதோ ஒரு பொழுதுபோக்கு மன்றம் அல்ல. நிறைய நேரங்களில் திருச்சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நிறைய காரியங்களை செய்வதை இன்றைக்கி ரொம்ப ஒரு ஃபேஷனாக இன்றைக்கி திருச்சபைகள் முன்னெடுப்பதை நம்ம பார்க்கலாம். பட் we need to remember church is not an entertainment place. ரெண்டாவது, church is not a place just for matching and dispatching. திருச்சபை வெறும் திருமணங்களுக்கும் மரண ஆராதனைகளுக்கும் நடைபெறுகின்ற இடம் திருச்சபை அல்ல. Church is not a financial institution but a divine institution. திருச்சபை வெறும் ஒரு பொருளாதார நிறுவனம் அல்ல, ஏதோ பணம் கொடுக்கறதுக்கோ இல்லைனா மற்ற காரியங்களை செய்வதற்கான வெறும் ஒரு அமைப்பு கிடையாது. அது ஒரு தெய்வீகமான ஒரு இடம் என்பதை நாம் நினைவிலே கொள்ளுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த பூமியில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டு காலங்கள் அவர் வாழ்ந்தார். அதில் கடைசி 3.5 ஆண்டு காலங்கள் அவர் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்தார். அவர் ஊழியம் செய்த நாட்கள் அந்த காரியம்தான் பைபிளில் இருக்குது. அவர் எதையுமே எனக்கு சொந்தம் சொல்லிட்டு அவர் எங்கேயுமே சொன்னதாக வேதத்தில் நம்மளுக்கு ரெக்கார்டு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு காரியம், அது எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவர் சொன்னார் என்றால் அது திருச்சபையை மாத்திரம்தான். இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அதை நாம் பார்க்க முடியும். The church belongs to me. இந்த கல்லின் மேல் என் சபை, என்னுடைய திருச்சபையை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வைராக்கியமாக அவர் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த பூமியில் நம்ம எங்கெல்லாம் திருச்சபையில் நம்ம பார்க்குறோமோ அந்த திருச்சபையில் நமக்கு மறைமுகமாக சொல்லுகின்ற காரியம் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகையை பறைசாற்றுகின்றது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சியை அது குறிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த 2வது காரியம். கடைசியாக அந்த 18ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அந்த கேட்ஸ் ஆஃப் ஏட்ஸ் வில் நாட் ஓவர் கம் இட். 3வது பாயிண்ட் நான் சொல்லுவது, கிரைஸ்ட் இஸ் த ப்ரொடெக்டர் அண்ட் சஸ்டைனர் ஆஃப் த சர்ச். கிறிஸ்து திருச்சபையை பாதுகாப்பவராகவும் பராமரிக்கின்றவராகவும் அவர் இருக்கின்றார். கிறிஸ்து திருச்சபையை பாதுகாக்கின்றவராகவும் அதை பராமரிக்கின்றவராகவும் அவர் செயல்படுகின்றார். இந்த உலகத்தில் இன்றைக்கி நிறைய சக்திகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சபையை அழித்து விட வேண்டும் என்று எவ்வளோ முயற்சிகளை அவங்க செய்திருக்கிறாங்க, எவ்வளவோ எஃபர்ட்ஸ் அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே அவங்க எஃபர்ட்ஸ் என்ன பண்ணல, அது ஈடேறவே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம யாரெல்லாம் அழிக்கணும், இந்த திருச்சபையை அழித்து ஒழிக்க வேண்டுமென்று நினைத்தார்களோ அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அழிந்து போய்விட்டாங்க, மறைந்து போய்விட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஸ்தாபித்த திருச்சபை இன்றளவும் அது வைராக்கிய வாஞ்சையாக அது உலகிற்கு அது பறைசாற்றுவதை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல அவர் தெளிவாக சொல்கிறாரு, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சாத்தான் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சரி அவனால் என்ன பண்ண முடியாது, சர்ச் அவனால் தொட முடியாது.
ஆனால் மனிதர்கள் அவனால் தொட முடியும், திருச்சபை என்ன பண்ண முடியாது, அவனால் தொட முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கடவுளுக்குள்ளே நம்ம ஸ்திரமாக இருந்தால் நம்முடைய திருச்சபைகள் எப்படி இருக்கும், அந்த சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கின்ற திருச்சபையாக, அவன் உள்ளே வரவிடாமல் கதவை அடைக்கின்ற திருச்சபையாக நம்முடைய திருச்சபைகள் செயல்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு முக்கியமான ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். திருச்சபையை ஆங்கிலத்தில் நம்ம என்னன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், சர்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதோட ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் பார்ப்போம். பின்னாடி இருக்கவங்க சொல்லியே, நீங்கள்லாம் சொல்லுங்கள். செகண்ட் ஹாஃப் அந்த தூணுக்கு அந்த பக்கம் இருக்கணும்னு சொல்லுங்கள். ஸ்பெல்லிங், சர்ச்சோட ஸ்பெல்லிங் CHURCH. ஓகே, எத்தனை லெட்டர் இருக்குது? 6 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 6 லெட்டரை அந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர் என்ன லெட்டர்? CH. கடைசி 2 லெட்டர் CH. எப்படி ஒரே மாதிரி இருக்குல்ல, CH. ஆனால் நடுவில் இருக்கிற லெட்டர் UR. இந்த வார்த்தை ஒரு சிம்பாலிக்காக நமக்கு எதை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது என்றால், நீங்களும் நானும் திருச்சபையில் நடுவில் நம்ம இருக்கின்றோம். நமக்கு இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி யார் இருக்கா? கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா the church belongs to him. எந்த ஒரு காரியமும் திருச்சபையை அழிப்பதற்கு அவர் என்ன பண்ண மாட்டார், அவர் இடம் கொடுக்க மாட்டார். ஒரு அரணாக, ஒரு மதில் சுவராக, அன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைகளை அவங்க கட்டுவாங்கள்ல, அந்த கோட்டையோட ஒரு முக்கியமான ஒரு இது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மதில் சுவர் தான் அவங்க கட்டுவாங்க. அது அந்த 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 ராஜ்யத்தினுடைய ஸ்ட்ரென்த்தை அது போர்ட்ரே பண்ணும். யாராலையும் என்ன பண்ண முடியாது, அந்த மதில் சுவரை ப்ரீச் பண்ணி உள்ளே ஈஸியாக வர முடியாது. ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு அந்த உறுதித்தன்மை அந்த மதிலுக்கு இருக்கும். அதே போல் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வலதுபுறத்திலும் சரி இடதுபுறத்திலும் சரி முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி அவர் அரணாக, கோட்டையாக, மதில் சுவராக, அவருடைய சட்டையின் மறைவில் நம்மை அவர் மறைத்து அவர் பாதுகாக்கின்றார். சாத்தான் எவ்வளோதான் சூழ்ச்சி செய்தாலும் இந்த சபையை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று அவன் துடித்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டார், அதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 19வது வசனம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பேதுருவை பார்த்து சொல்கிறார், உன்னை வச்சு தான்ப்பா ஒரு பெரிய ஒரு சபையை நான் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. அதோடு கூட ஆண்டவர் நிறுத்தலை. அந்த 19வது வசனத்தில் சில அதிகாரங்களை அங்கே பேதுருவுக்கு அவர் கொடுப்பது அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். Matthew 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நான் நினைக்கிறேன் அந்த ப்ரேயரை வச்சு நான் பேசும்போது அந்த வசனத்தில் நான் பேசியிருக்கிறேன். 3 இன்க்ரெடிபிள் பவர்ஸை கடவுள் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நான் சொன்னேன். அது என்னென்னா, 1 இன்க்ரெடிபிள் காட்ஸ் பவர், வியக்கத்தக்க கடவுளின் ஆற்றலை இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். 2வது இன்க்ரெடிபிள் காட்ஸ் ப்ராமிஸ், வியக்கத்தக்க கடவுளின் வாக்குறுதியை கடவுள் இந்த வசனத்தில் அவர் கொடுத்திருக்கின்றார். 3வது இன்க்ரெடிபிள் காட்ஸ் ப்ரெசன்ஸ், வியக்கத்தக்க கடவுளின் பிரசன்னத்தை இந்த இடத்துல கடவுள் உறுதி செய்திருக்கின்றார். ஸோ இந்த 9வது இந்த பாவதான் சபை நாளில் ஆண்டவரை துதிப்பதற்காக, அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக இங்கே நம்ம கடந்து வந்திருக்கிறோம்ல. ஸோ இந்த நேரத்தில் கடவுள் நம்மை பார்த்து சொன்ன காரியம், திருச்சபையை ஒரு அசைக்க முடியாத ஒரு திருச்சபையாக இந்த பூமியில் இந்த திருச்சபை நான் நிலைநிறுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். 3 காரியத்தை இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டோம். ஒரு சாதாரணமான மனிதர்களை தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய திருச்சபையை ஸ்தாபிப்பதற்காக, விரிவுபடுத்துவதற்காக, உருவாக்குவதற்காக அவர் பயன்படுத்துகின்றார். 2வது இந்த திருச்சபையினுடைய மூளைக்கல்லாக, அஸ்திபாரமாக அதை கட்டி எழுப்புகின்ற பணியை செய்கின்றவராக நம்முடைய ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 3வது நம்முடைய கிறிஸ்து திருச்சபையை பாதுகாக்கின்றவராகவும் அதை பராமரிக்கின்றவராகவும் அவர் இருக்கின்றார். தொடர்ந்து ஆண்டவர் இந்த பாவதான் திருச்சபையை அவர் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் தொடர்ந்து கட்டி எழுப்பவும் உங்களை கொண்டு மகத்துவங்களை செய்யவும் அவர் உதவி செய்வாராக. தொடர்ந்து ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தையில் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.